என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலையை குனிஞ்சிட்டு இருக்க? ஏய், வாடி. ஏய், வாடி. வாடிங்கிற. ஏய். நான் சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு நாளும் நினைக்கல. அந்த ஆசையும் இல்ல. ஆனாலும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இவங்களுக்காக தான். இவங்க நல்லா இருக்கணும் தான். அதனால எனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் சகிச்சுக்குவேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன உங்க மேல சத்தியம். என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். டேய் சிவா, ரொம்ப வயித்த வலிக்குதுடா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக அவனுக்கு பாட்டுக்கு கண்ட சரக்கி வாங்கி வந்து கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்றது? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையை தினமும் சாப்பிடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்ன வேணும் நான் குடிச்சேன். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க, குடிச்சேன். ஏய் சிவா, வாடா போலாம். அப்பா, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஏய், எனக்கு வயித்த கலக்குதுடா. என்ன வீட்டை விட்டுட்டு எங்க வேணாலும் போடா. ஏய், எது தப்புல துணி கடை இருக்கு, அங்க துணி வாங்கி தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். ஏய், தமாஸ் பண்ணாதடா. எனக்கு வருதுடா. டேய், நான் இங்கே போறேன்டா. ஐயோ அப்பா, இங்கே போறேன். போ. என்னப்பா பண்ற? எழுந்துரு. கருமம் கருமம். வா. எவ்வளவு கொடுப்ப? எல்லாத்தையும் அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எவ்வளவு கொடுப்ப? எடுத்துக்க. அன்னபூர்ணிங்கிறது நீங்க தானே? ஆமா. என் பேர் சிவா. சேர்மன் நரசிம்மன் சார் அனுப்பி வச்சாரு. வாங்க. பாருங்க, நான் இந்த ஏரியால ஒரு தர்ம சத்திரம் நடத்தலான்னு இருக்கேன். அதுக்கு போலீஸ் எம்எல்ஏ சப்போர்ட்லாம் இருக்கு. அதோட எனக்கு உங்க உதவியும் வேணும். அதுக்கு மாசம் 60,000 ரூபாய் கொடுத்துடுறேன். இத பாருங்க, நீங்க செய்ய போற நல்ல வேலைக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாம். உங்க சத்திரத்துக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன தானம்லாம் பண்றீங்க? எங்க தர்ம சத்திரத்துக்கு வரவங்களுக்கு உடம்பு தானம் பண்றோம். உடம்பு தானமா? ஆமாப்பா, உடம்பு தானம். ஓஹோ, உடம்பு தானமா? யாராவது வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா நான் உங்க பேரை சொல்றேன். அப்படியும் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணுங்க மேடம். நல்ல வேலைக்கு இந்த சிவா எப்பவும் துணையா இருப்பா. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். பிரசாதம் வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். இந்தாடா. குரு, ஆமா, உடம்பு தானம்னா என்ன? உடம்பு தானமா? அன்னதானம் தெரியுமா? தெரியும். ரத்த தானம் தெரியும். கல்வி தானம் அதுவும் தெரியும். அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் உடம்ப தானமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் கண் இல்லாதவங்களுக்கு, கிட்னி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடம்ப தானமா கொடுக்கறது மூலமா நிறைய விதத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா? நம்ம உயிரோட இருக்கும்போது எதுக்கு பிரயோஜனப்படுறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு தானம் மூலமா நிறைய பேருக்கு பிரயோஜனமாகும். மழை வர மாதிரி இருக்கு, வாசிக்கிறேன் போல. பாட்டி, அட கொஞ்சம் கூட கொடுங்க. அந்த கூட எங்க கொண்டு வாடா. பாட்டி, அட வா வா வா. மெதுவா பாட்டி. எழுந்து. பத்திரமா இருங்க. டேய், கார்ல இருந்து கவர் எடு. எடுத்து வரேன். மெதுவா பாட்டி. பாத்து பாத்து. டேய், குடுறா. இந்தாங்க பாட்டி. இந்தாங்க வச்சுக்கோங்க.
யார் பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கட்டும் பாட்டி, இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா போங்க. எவ்வளவு பெரிய மனசு. 오빤 강남스타일. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வணங்க. கூப்பிட்டீங்களா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம். என்னடா அது? கத்தி. எதுக்குடா இந்த கத்தி? அது வந்து சார் கன்னு வாங்குறதுக்கு காசு இல்லையா, அதான் கத்தி வாங்கிட்டு வந்தேன். வேணா உங்க கண்ணை கொடுங்க, இந்த கத்தி நீ வச்சுக்க. சரி, எதுக்கு இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்க? இது பொண்ணுங்களை வச்சு ஆ? மாமா வேலை பண்றவங்க தான். ஏறுறா வண்டியில. எதுக்கு சார்? பொண்ணுங்களை காட்டுறதுக்கு. நீங்க பொண்ணுங்களை காட்டுறீங்களா? அதனாலதான் ஜனங்கள்லாம் உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்களா? மாமாவா? போடா, மாமா. ஏத்துங்க வண்டியில. மாமாவா? சார், மாமா. சார், சார். ஆடட வா சிவா. என்ன சார், எப்பவும் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் தான் வர சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடானா அதிசயமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க. தினம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் ஸ்பெஷல் ரசகுல்லா. சிவா, நீயும் சாப்பிடுறியா? ஸ்ரேயா சூப்பர் என்ன ஃபிகர். சார், உங்க முன்னாடிலாம் வேணாம் சார். சார், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சரிங்க சார். இத பாரு, இந்த ஃபைல்ல எங்க பேங்க்ல வெஹிக்கிள் லோன் வாங்கிட்டு பணம் கட்டாதவங்களுடைய லிஸ்ட் இருக்கு. ம், இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட பேமெண்ட் கையில கொடுக்கலைன்னா வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. யார் பாஸ் நீங்க? உங்க அப்பன் வண்டிக்கு என்ன டியூ கட்டல? ஹலோ, அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸ் பாஸ். இது இன்ட்ரெஸ்டிங் சரியா போச்சு. வண்டி விட்டு இறங்கடா. செஃப்னி, இந்த வண்டியே உந்தில நாய் போச்சு. இனிமே நீ எனக்கு எதுக்கு? இனிமே எனக்கு இந்த ரவுடியே போதும். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எவனாவது மாற்றானான்னு பார்க்கலாம். எங்கேயோ நாட்டுக்கோழி வாசனை வருது. ஆஹா, என்ன சூப்பரா இருக்கா. இவளை எப்படியாவது டிரைவ் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? எப்படியோ ஒருத்த சிக்கிட்டான். இவளை என் கண்ணில் காட்டினதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க? இவ ஒருத்தி அந்த வர்ற வேன்ல விழுந்து சாவ வேண்டியதானே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. ஏதாவது சொன்னீங்களா? பார்த்து வாமா. இவளை இன்னொரு நாள் கவனிச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்துட்டியாமா? பார்த்து வாமா. வா. என்னம்மா ஆளை மயக்கிறா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. வில்லிவாக்கம், வில்லிவாக்கம். சார் தேனாம்பேட்டை வருமா சார்? கனமாப்பேட்டை தான் போகும். போட அந்த பக்கம். கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வில்லிவாக்கம், வில்லிவாக்கம். வரா வரா. அண்ணா நகர் போகுமா? வாங்க உட்காருங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணா நகருக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குவீங்க? சேச்சா, நான் பணம்லாம் வாங்க மாட்டேங்க. அப்போ வில்லிவாக்கத்துக்கு போறவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க? இல்லைங்க, நான் வில்லிவாக்கம் வரைக்கும் போறேன்.
போற வழியில உங்களை டிராப் பண்ணிடலாமே தான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சமூக சேவை. ரொம்ப நல்ல மனசு. அன்னைக்கு பாட்டி ரோட்ல விழுந்து கிடந்தப்ப நீங்க உதவி செஞ்சதை நான் பார்த்தேன். ஆமா, உங்க பேர் என்ன? ஆ, ஆ, ராஜா. என்ன வேலை பாக்குறீங்க? இத பாருங்க, நாங்க பரம்பரையா பெரிய பணக்காரங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் என் அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத பார்த்தாலே அது தெரியுது. காரோட சொந்தக்காரன் ஐ டொனேஷன் பண்ணிருக்கான் போல இருக்கே. ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வாழறதுக்கு ஆண்டவன் உடலை தானம் பண்றான். நம்ம வெற்றிக்கு நம்மளோட அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையை தானம் பண்றாங்க. நாம இந்த உலகத்துல வாழும்போது என்ன தான தர்மம் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணு வேஸ்டா போகாம பார்வை இல்லாதவங்களுக்கு கண் தானம் பண்ணலான்னு தான் எனக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போறேன். நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட். நம்ம நாட்டுல 30 லட்சம் பேருக்கு கண்ணு இல்ல. நீங்களும் உங்க கண்ணை தானம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் கண் தானம் பண்றேன். அது கொடுங்க. உங்க பேரு? விஜயலட்சுமி. உங்க மொபைல் நம்பர்? 9611 45811. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. இங்க. தேங்க்யூ. உங்களால இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இது விஷயமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? தாராளமா. வாங்கிங்க. ஏய் ராகினி, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.